நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். இவர் கடந்த 10 வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்மா. எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் சிலருக்கு குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பது பற்றி பல்வேறு நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஜோதிட ரீதியாக விளக்க சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கரூர் சம்பவம் குறித்து சில நேயர்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டுள்ளார்கள். அதாவது, ஜோதிடத்தில் ஒருவரின் ஆயுள் காலத்தினை கணிக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கரூரில் இப்படி ஒரே நாளில் 40 உயிர்கள் இறந்து போன நிலையில் இது பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது? இது ஒரு எதிர்பாராத விபத்து மற்றும் ஆயுள் அதிகமாக இருந்தவர்களும் இப்படி எதிர்பாராத விதத்தில் இறக்க சந்தர்ப்பம் இருக்கும் என்ற நிலையில் ஜோதிடம் பொய்யாகி விடுகிறதே இந்நிகழ்வில். இது குறித்து உங்களின் பதில் என்ன? இறப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இறந்தவரோட ஜாதகத்தில் அந்த இறப்பு எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக அறியலாம். அந்த இறப்பு இல்லாமல் அவர் இறந்து போயிட்டார், திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோட கூட பிறந்தவங்க, அவங்க அம்மா அப்பா, அவங்க மனைவி, பிள்ளைகள், இவங்க ஜாதகத்திலலாம் கூட இப்படி ஒரு நபர் இறக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அவங்க ஜாதகத்திலலாம் தெரியும். உலகியல் ஜோதிடப்படி ராகு, சனி அப்படிங்கிற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல அமருதோ அந்த இடத்துல ஒரு துயர சம்பவம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. கோச்சாரப்படி இன்றைய நிலையில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் சில கெட்ட நிகழ்வுகளை தரும். உதாரணமாக சொன்னோம்னா, ராகு மேஷத்தில் இருக்கிறப்ப தீ விபத்து நடக்கும். உலகத்தில் அங்கங்கே தீ விபத்து நடந்துகிட்ருக்கும். அது எப்படின்னா, அந்த மேஷம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி, சரராசி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, நம்ம கும்பகோணத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தீ விபத்து, ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருமண வீட்டில் நடந்த தீ விபத்து, இதையெல்லாம் சொல்லலாம். அதே போல் ராகு மீனத்தில் அமர்ந்தால் நீரினால் அழிவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. ஏன்னா மீனம்ங்கிறது நீர் ராசி, உபயராசி. கேரளாவில் வெள்ளப்பெருக்கு, 2005 சுனாமி, இதெல்லாம் அந்த மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது நடந்த நிகழ்வு. இதே போல் சனி கும்பத்தில் அமர்ந்தால் விமான விபத்து. ஏன்னா கும்பம் காற்று ராசி, ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறத குறிக்கும். அதனால் இந்த விமான விபத்துகள்லாம் அந்த சமயத்தில் அந்த சனி கும்பத்தில் இருக்கிறப்ப அதிக அளவில் நடக்கும். இதே போல் சனி மகரத்தில் இருந்ததுன்னா நிலநடுக்கம் வரும். ஏன்னா மகரம் சரராசி, அது ஒரு நிலராசி. அதனால் நிலத்தின் மேலே நடக்கிற நிகழ்வுகள்லாம் அப்படி நடக்கும். அதே போல் ராகு அந்த நில ராசியில் இருக்கிறப்ப ரயில் விபத்து நடக்கும். இதெல்லாம் ஒரு பொதுவான விதி. இப்போ ஒரு ரயில் விபத்து நடக்குது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் கோச்சாரப்படி அந்த கிரகம் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது நிலராசியில் இருக்கும். இதில் ஒரு பொதுவான விதி தான். பூமியோட ஒரு பகுதியே அழிஞ்சு போகுது அப்படின்னா அது தனி மனித ஜாதகத்துக்குள்ளார வராது. அப்போ எல்லோருமே நல்லவங்க, கெட்டவங்க, நல்ல நிலையில் ஆயுள் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த பூமியே அழிஞ்சு போகுது. அப்போ தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது அப்படின்னு அந்த ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களில் நான் அந்த இதை பார்த்துருக்கேன். இதுவும் தவறான கருத்தாக தான் இருக்குது. அதாவது இப்போ இந்த சுனாமியில் இறந்து போனாங்க சம்பவத்தில் அவங்க கூட பிறந்தவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்குறப்ப அதில் இறந்து போனவரோட சகோதரர் இறந்து போயிருக்காரு. அப்போ இவருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இறந்தவரோட ஜாதகம் எப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவருடைய சகோதரர்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. சிலர் அந்த சுனாமியில்
அத்தனை பேர் இறந்து போயும் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தென்னை மரத்தை பிடிச்சிக்கிட்டேன் நான், அங்கே இருந்த தென்னை மரத்தை, அது தென்னை மரத்தையெல்லாம் தாண்டி வந்து அந்த உயரத்துக்கு வந்தால திரும்பி போயிடுச்சு, நான் அந்த மரத்தையே பிடிச்சிக்கிட்டு நின்று பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதுலேயும் உயிர் தப்பினவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் ஒரு 1000 500 பேர் இறக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க தனி மனித ஜாதகம் தான் செல்லுபடி ஆகுது. 1000 பேரும் இறக்குறாங்கன்னா அந்த 1000 பேருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆயுள் பங்கம் இருந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க கூடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதே போல் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஜன நெருக்கடியை குறிக்கும். ஜோதிடப்படி ஒரு ஜன நெருக்கடியான இடத்துல ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னாலோ, இல்லை ஒரு இடத்துலையே ஒரு ஜன நெருக்கடியாக அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, அது அந்த இடத்துல சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த சனியோட சூரியன் சேர்ந்திருந்தாலோ அல்லது சூரியனோட பார்வை பெற்றிருந்தாலோ அந்த ஜன நெருக்கடியான அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இதில் அந்த சம்பவம் நீங்கள் சொன்ன அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சனியும் சூரியனும் வந்து நேரெதிராக 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு சனியும் சூரியனும் அந்த நிலையில் தான் இருந்தது. அதாவது கோச்சாரப்படி அன்றைய நிலைப்படி அப்படி தான் இருந்தது. இந்த நிகழ்வுக்கு ஒரு காரணமாக இருந்த நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலையும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது சனி சூரியன் இணைவு அவரோட சுய ஜாதகத்தில் இருந்து அவர் வந்து கடக லக்னம், கடக ராசி. ஆனால் அந்த கடக லக்னத்துக்கு ஆகாத சுக்கிர தசை தான் அவருக்கு நடந்துகிட்ருக்கு. சுக்கிர தசை ராகு புக்தி, சூரிய அந்தரம் நடக்குது. நாம் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு அந்தரம் அப்படிங்கிறதும் இன்றைய கோச்சாரம் அப்படிங்கிறதும் ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த இன்னைய கோச்சாரத்தை நம்ம எடுத்துக்கணும். அவங்க சுய ஜாதகத்தில் ஒரு கெட்ட நிகழ்வோ நல்ல நிகழ்வோ நடக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க தான் இன்றைய கோச்சாரம் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவருக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து நல்ல பலனை கொடுத்துருக்கும். எப்படி கொடுத்துருக்குன்னா, அவர் நல்ல ஒரு ஃபேமஸான நடிகராக ஆகியிருப்பார். அதை மட்டும்தான் அவருக்கு கொடுத்துருக்குமே ஒழிய, மற்றபடி குடும்பங்களில் சில சில பிரச்சனைகள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நிறையவே சந்திச்சிருக்காரு. அதனால் இந்த சுக்கிர தசை ராகு புத்தியில் அந்த சூரிய வந்தரம் அவருக்கு ஒரு 2 நாளில் வந்தது. வந்த 2 நாளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவருக்கும் ஏகப்பட்ட மன உளைச்சலில் தானே இருப்பார். அவர் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டுன்ற ஒரு சந்தோஷத்தில் அவர் இருப்பார். அவரும் இப்படி ஒன்று நடந்துருச்சுன்ற ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருப்பார். இன்னும் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் இருப்பார். ஆக இந்த ஜாதகம் வந்து அவருடைய ஜாதகத்துலேயும் இப்படி ஒரு அமைப்பு நடக்கணும், அதில் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அவருடைய ஜாதகத்துலேயும் பதியப்பட்டிருக்கு. அதனால் இப்போ இத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, இவங்க இன்னும் நீடூடி வாழ்வாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஆயுள் பங்கம் இருந்திருக்கு. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கணுங்கிற ஒரு நெருக்கடி இருந்திருக்குங்கிறது அந்த ஜாதக ரீதியாக தெரிய வரும். இதுதான் உண்மை. ஒரு 4-5 பேர் காரில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், ஒரு 200 பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அங்கே ஒரு விபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு காரணமாக அவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் வந்து அந்த கோச்சார நிலையில் செயல்படுது. அப்போ அந்த நிகழ்வு நடந்து போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இதை வந்து ஜோதிட ரீதியாக கரெக்டாக கணக்கெடுக்கலாம். அதாவது மோட்டர் சைக்கிளில் போகிறாங்க, 2 பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சனி கெட்டு போச்சுன்னு நம்ம இங்கேருந்தே கெஸ் பண்ணிடலாம். அதனால தான் அவங்களுக்கு கையை காலை உடஞ்சிருச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சனி நல்லா இல்லை, அவங்க அந்த தசை நடக்குது, அந்த நிகழ்வு நடந்துருச்சு. அதே போல் ஒருத்தர் விஷம் தீண்டி இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ராகு சரியான நிலையில் இல்லை, அந்த தசை நடக்குது, அந்த புக்தி நடக்குது, அந்த அந்தரம் நடக்குது, அந்த இடத்துல அவர் விஷத்தால் தீண்டப்படுகிறார் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடலாம். இன்னும் சிலவங்க விஷத்தை குடித்துட்டு விஷத்தை அருந்தி விட்டு செத்து போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கும் அதே போல தான், ராகு நல்ல நிலையில் இல்லை, அவங்க வந்து சுய மரணத்தை தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த நம்ம இங்கேருந்தே கெஸ் பண்ணிடலாம். அதே போல் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார், அதாவது தூக்கு மாட்டிக்கிறாரு, இந்த மாதிரி விஷம் அருந்துறாரு, இல்லை வேறு வகையில் ஏதாவது கொடூரமான மரணத்தை தேடுகிறாரு அப்படின்னா
அவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதியோட ராகு இணைந்திருக்கிறார். அதனால தான் அவர் சுய மரணத்தை தேடிட்டார் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே கணிச்சிடலாம். அதனால் இவங்க ரொம்ப நாள் வாழ்கிறவங்க, இவங்க இப்படி ஒரு நிலையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாமே அவங்க ஜாதக ரீதியாக அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க போய் அந்த சம்பவங்கள்லாம் சிக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க முயற்சி செய்வோம். நோக்கம் நம்முடையது, ஆக்கம் அவனுடையது. இதுவரை நேயர்களின் பல சந்தேகங்களுக்கு பதில் சொன்னீங்க. உங்களின் பதில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நேயர்களே, மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். கரூரில் நடந்த இத்தகைய துயர சம்பவங்களுக்கு நமது மக்களின் வெறித்தனமான நடிகர் மீது கொண்ட மோகம்தான் காரணம். இது போன்ற கூட்ட நெரிசல்களை இனியாவது இந்த அப்பாவி மக்கள் தவிர்த்தால் மட்டுமே இதுபோன்ற நிகழ்வுகள் இனியும் நடக்காமல் தடுக்கலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் இராக்கலை செல்வி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.